ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில்வர் ஒரு செமையான ட்ராப்பு, அதே மாதிரி கோல்டும் செமையான ட்ராப்பு. இதுக்கப்புறம் சில்வர் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்னும் ட்ராப் ஆகுமா, இல்லை பாட்டம் அடிச்சுட்டு மேலே போகுமா, அல்லது கன்சல்டேட் பண்ணுமா அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ சில்வரோட அப்டேட் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 வரையும் மார்க்கெட் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 120 வரையும் மார்க்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மெகா கிராஷு, சரியான கிராஷு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேருந்து 45% கிராஷ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி ஒரு ரேலி வந்தது. அது பார்த்தீங்கன்னா 44% மேலே பம்ப் ஆச்சு. ஸோ அகைன் மறுபடியும் 45% பம்ப் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 32% டம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த கரண்ட் ப்ரைஸ் எந்த லெவலில் நிற்கிதுன்னா, ஒரு 120லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் ஒரு பெரிய டம்ப் கொடுத்துச்சுல. ஸோ அந்த ஏரியாவில் தான் இப்போ சில்வர் மறுபடியும் நிற்கிது. ஓகேவா, 67 கிட்ட. அதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துட்டான், பட் அதே ஏரியாவில் தான் ப்ரைஸ் நிற்கிது. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு செல்லிங் நடந்ததுல. ஸோ இந்த செல்லிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் ராலி கொடுத்ததுல, மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்ததுல. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹெவியான லிக்விடேஷன் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு செல்லிங் வந்ததில்ல, ஒரு பெரிய செல்லிங் வந்ததில்ல. இப்போ இந்த செல்லிங்கோட பாட்டம் நம்ம சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ மறுபடியும் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்துருக்குல்ல, இப்போவும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதே கரெக்டாக சப்போர்ட்டில் தான் ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே ஒன் டே கேண்டல் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பையிங் கண்டிப்பாக நடந்திருக்கும். பிகாஸ் சப்போர்ட் இருக்குது, அதனால் பையிங் நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, இங்கே நார்மலி பீப்புள் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல பையிங் நடந்திருக்கும். இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படின்றது ஒரு இது, சரிங்களா? ஒரு மார்க்கெட்டோட ஒரு விதி, எழுதப்படாத விதி. அப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் உடைக்குங்க, கீழே வரும். ப்ரைஸ் எக்ஸ்ஏஜி ப்ரைஸ் கீழே வரும். ஆல்ரெடி நம்ம கைடில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் 70க்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் மறுபடியும் கீழே வரும். சில்வரோட ப்ரைஸ் மறுபடியும் கீழே வரும். அதே மாதிரி கோல்டும் வரும். ஓகேவா? கோல்டும் வரும், சில்வரும் வரும், கீழே வரும். ஓகே, இப்போ எந்த அளவுக்கு வரும்னா, இந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க. சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கா, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. மேபி இந்த சப்போர்ட் வரையும் வரலாம், இந்த சப்போர்ட் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கீழே வருங்க, கண்டிப்பாக கீழே வரும். கீழே வரும் மீன்ஸ் இங்கே பாருங்க, இந்த விக்கு இருக்கு பார்த்தீங்களா? இந்த விக்கு, இந்த விக்கே கிட்டத்தட்ட 10% வருது. இன்னும் 10%, அந்த 10%க்கு கீழே வரும். மேக்சிமம் இன்னும் ஒரு 17%, 18% ட்ராப் இருக்குது சில்வருக்கு. இன்னும் இருக்குது, இன்னும் 14%, 18% ட்ராப் இருக்குது சில்வருக்கு. ஸோ இது பாட்டம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணி வைங்க. மார்க்கெட் இப்படி தான் ரன் ஆகும். சப்போஸ் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போனாலும் மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வரும். ஓகேவா? இதுதான் மார்க்கெட்டு. மேலே போனாலும் மறுபடியும் மேலே போதே பாட்டம் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயின்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டு மறுபடியும் கீழே வரும். பிகாஸ் 2 சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, கீழே லிக்விடேஷன் இருக்குது. அதனால் மார்க்கெட் மேலே தான் போகும். என்ன தான் வேர்ல்டு எக்கனாமிக்கு போர் எப்படி நடந்தாலும் லிக்விடேஷன் தான் அங்கே பேசும், சரிங்களா? ஏன்னா லிக்விடேஷன் என்ன, மணி தானே. இப்போ எந்த போர் நடந்தாலும் அதுக்கு மூல காரணம் என்ன, மணி தான், காசு தாங்க. இப்போ யூஎஸ்டிக்காக தான் போர் நடக்குது. அப்போது யூஎஸ்டின்றது மணி தானே. அப்போது லிக்விடேஷன் தான் மணி. அப்போது மார்க்கெட்டுன்றது லிக்விடேஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். போர் நடக்கிறது சரி, லாக்டவுன் நடந்தாலும் சரி, போர் நடந்தாலும் சரி, ட்ரம்ப் ட்விட்டு போட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும்
லிக்விடேஷன் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு ரன் ஆகும். சரிங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா பிடிசியே வருது பாருங்க. சில்வரோட ப்ரைஸ் வந்து இங்கேருந்தே கீழே வரலாம், இல்லைன்னா இங்கேருந்து பம்ப் ஆகிட்டும் கீழே வரலாம். ஆனால் கீழே வருங்க. அனதர் 15 to 18% டம்ப் இருக்குது சில்வருக்கு. ஓகேவா? அப்படின்னா 18% இன்னும் டம்ப் இருக்குது சில்வருக்கு இருக்குது. ஓகேவா? இன்னும் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போகுமா அப்படின்றது கீழே வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பட் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும்னா கீழே வரும்ன்றது சொல்ல முடியும். ஓகேவா? நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே 65 வந்துட்டு மேலே சில்வர் போனதுக்கப்புறம் மறுபடியும் சில்வர் வந்து 70 கீழே வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். என்கிட்ட கைடு எடுத்தவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன் சில்வர் வந்து கீழே வரும் அப்படின்னு. அதே மாதிரி கீழே வந்துருச்சு. இப்போ நான் வீடியோவே போடுறேன், மறுபடியும் சில்வர் வந்து கீழே வரும். சரிங்களா? சில்வர் அப்டேட் வேணும்னா நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராமோட பர்சனல் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? சில்வரோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது நான் அதில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து சில்வர் இன்னும் டம்ப் இருக்குங்க. 15% 18% டம்ப் இருக்குது சில்வருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் சில்வர் வந்து பூம் ஆக ஆரம்பிக்கும். அது அப்போ பூம் ஆக ஆரம்பிக்குமா இல்லை சைட்வேல போகுமா அப்போ பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு கீழே வரும். சரிங்களா? அப்புறம் கோல்டு வந்து பார்த்துடலாம். கோல்டும் வரும். சரிங்களா? கோல்டும் வந்து வரும். ஐயோ, யூஎஸ்டி ஓகே. கோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட்டில் தான் நிற்கிது. ஒன்டேல வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 4350 நிற்கிது டாலரில். இன்னும் வந்து கோல்டு வருங்க. கோல்டு அங்கே நம்ம சில்வருக்கு வந்து எவ்வளோ பார்த்தோம், இன்னும் டம்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 15 to 18% பார்த்தோமா. அதே மாதிரி கோல்டுக்கு வந்து இன்னும் ஒரு 7-10% வந்து டம்ப் இருக்குது கோல்டுக்கு. ஆனால் அந்த டம்ப் வந்து இங்கேருந்தே வரலாம், இல்லைன்னா மேலே போய்ட்டும் வரலாம். இங்கேருந்து கொஞ்சம் சின்ன ரிலீஃப் ராலி மாதிரி மேலே இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட டம்ப் வரலாம். ஆனால் ஓவராலாக மார்க்கெட் பியரிஷில் தான் இருக்குது, டம்ப் தான் ஆகும். சரிங்களா? இது வந்து முழுக்க என்னுடைய டெக்னிக்கல் வச்சு தான் நான் சொல்கிறேன். டெக்னிக்கல் அண்டு சைக்காலஜி அண்டு லிக்விடேஷன் பேஸ் பண்ணி தான் என்னோடய வீடியோ எல்லாமே இருக்கும். அந்த நியூஸ் வாசிக்கிறது, நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் போடுறது, ஏற்கனவே கொடுத்த நியூஸ் அப்படியே வாசிக்கிறது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னுடைய டெக்னிக்கல் நான் ஒரு ரூல் வச்சுருக்கிறேன், நான் ஒரு சைக்காலஜி வச்சுருக்கிறேன், நான் ஒரு லிக்விடேஷன் பேஸ் வச்சுருக்கிறேன். அது பிரகாரம் தான் நான் வந்து மார்க்கெட்டை பார்ப்பேன். மார்க்கெட் ரன் ஆகுறது எல்லாமே நான் சொல்லுவேன், வீடியோ போடுவேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து இது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த நாலேஜு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சுருப்பீங்க. அதையும் வச்சு இதையும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.